வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் ரொம்ப ஆசையாக ஆர்டர் பண்ணுற ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை இன்னும் இது கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ திரும்ப ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை திரும்ப இதில் போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நீங்கள் சிக்கன் போடணும். இந்த மாதிரி சிக்கன் டபுள் ஃப்ரை பண்ணுறதால சிக்கன் நல்லா க்ரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ சிக்கன் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நல்லா பொடிசாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போது நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் நான் எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். இப்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. சாஸ்லேருந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். சாஸ் நல்லா சிக்கன் பீசஸில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் ஃபைனலாக ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். ரெஸ்டாரண்ட்ஸில் சர்வ் பண்ணுற மாதிரியே இருக்குல்ல. எப்பயுமே சிக்கன் 65 ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் 65 நல்லா முறுமுறுன்ட்டு நல்லாயிருக்கும். இது மேலே ஒரு லேயர் மாதிரி நம்ம சிக்கன் மஞ்சூரியெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் சம்மர் ரெசிபிஸ் போடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இனி வர ஃப்யூச்சர் வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.